ஹலோ காய்ஸ், நான் தான் உங்களோட ஓபி டான்மான் பேசுகிறேன். அப்படியாண்டா மிஸ்டர் டான் விஐபி 12 போட்டிருக்கேண்ணா, எனக்கே தெரியாது. சரி, அதை விட்டுட்டு நம்ம லோன் ஹவுஸ் போகலாம். எப்படி இருக்குது ஏது இருக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அம்மா நாள் வீடியோ போடலையாடா, உனக்கு அறிவு கெட்டு சூடு சொன்னையே இல்லையாடா அப்படி கேட்டிங்க உங்கள் மனசில் தோணும். ஆனால் டிஸ்கார்ட் ஓப்பன் பண்ண எம்மா கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லோனல்ஸ் இந்த வீடியோவில் எந்தோட எடிட்டிங்கும் மாயமந்திரமும் கிடையாது. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா கைன் மாஸ்டர் இல்லை. ஏன்னா கைன் மாஸ்டர் இல்லாமல் இல்லையாடா நீ ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு கேட்கலாம். சரி, டபுள் பேர் இருக்கலாமா? என்னடா டபுள் பேர்லாம் உனக்கு இப்போலாம் தோணிருக்கு கேட்டிங்கன்னா, சாசல் மெனுவும் விளையாண்டுருக்கிறப்போ ஃப்ரீ ஃபயரும் விளையாண்டுருக்கேன். அப்படி எனக்கு வாட்டர் வருதுங்க, பேசிக்கிட்டே இருந்தால் எனக்கு வாட்டர் வராது. நீங்கள் எங்கே பொண்ணே ஆஹா ஸ்பைடர் லேக் ஆகுதே பொண்ணு சிந்து வச்ச பொண்ணே. சரி இன்னைக்கு நம்ம சும்மா விட்டுருங்க. போவா சரி அதுவும் கூடாது. அது லேசாக தலையை கட்டினீங்க. இந்த பொண்ணு எப்படி ஏது அவ்வளோதான் போடு. யார்கிட்ட சீனை போட்டேன். சத்தியமாக இது ஃப்ளூக்கில் வந்து கிடையாது, சென்சிட்டிவிட்டி அப்படி. ஏன்னா இதில் நான் ரொம்ப நாள் விளையாண்டுருக்கேன். லெவலும் 45 அப்படி எத்தனை வருஷம் விளையாண்டுருக்கேன்னு கேள்விப்பட்டீங்கன்னா 2 வருஷமாக விளையாண்டுருக்கேன். சில நேரத்தில் நான் விளையாண்டுருக்கல. ஆனால் ஒரு விஷயம் தான் டைட்டிலே காமிக்கும். ஆனால் ஹெட் ஸ்பீட்னு தான் டைட்டில்னே காமிக்கும். ஏமா பெரிய ஹெட்ஷாட் அடித்து இப்போ விருந்து வாங்க போகிறாடி. ஐயோ நான் ஒன்டா பிளேயருங்கிறது ஒத்துக்கவே இல்லைடா. ஏண்டா எனக்கு ஒன்டா படிக்க இந்த டெசர்ட் இல்லைன்னா எனக்கு கடுப்பே ஆகும். ஓகே கேமை ஒரு கில்டு ஆரம்பிச்சிருக்கோம். அதில் கில்டு செய்யுங்க. ஏண்டா உனக்கெலாம் ஒரு இதாடா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம், நீங்கள் உங்கள் இஷ்டங்க. ஃபீலிங்ஸை கொட்டுறேனே. சரி விடுங்க, நான் டேரெக்டாக கேம்குள்ளே போகலாம். எப்படி இருந்தது ஒன் டாப்பே? சொல்லி வருது மனிதன். ஏன்டா இதுக்கெல்லாமா மெடிக்கெட் போடுவேன் அப்படி கேட்டிங்கன்னா மஸ்ட்டும் மீறும். நான் அதை மஸ்ட்டும் தான் சொல்லுவேன், இபி தவிர. சில பேருங்க ரூம் ஹெச்ஓடியாடா கெத்து காட்டுறது அப்படி கேட்பீங்க. நான் உண்மையாக சொல்லணும், நான் அல்ட்ரா பாட்டுங்க. இப்போவே நான் சொல்லிடுறேங்க. அப்படியா நான் வீடியோ போடுறேன் அப்படி கேட்டிங்கன்னா சும்மா லோன் மட்டும் போயிட்டு அதான் அப்படின்னு செஞ்சு காட்டுற வேண்டியதான் அப்படின்னு என் மனசு தோணுது. உங்கள் மனசு என்ன தோணுது கமெண்ட்டில் பின் பண்ணுங்க. என்னடே அசைன்மெண்ட் போடுறா சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஒன்றுங்க பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க, ஃபுல்லாக ஹெட் விடுதா. இது நான் இதில் விளையாடுறேன்னு தெரியுமா? டேப்பில் விளையாடுறேன். டேப்லலாம் செம ஹெட்ஷாட் விடும். நீங்கள் டேப் வச்சுருந்தீங்க வச்சுக்கோங்களேன். நான் சென்சிட்டிவிட்டி காட்டுறேன். அந்த சென்சிட்டிவிட்டி மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். ஒன்லி ஹெட்ஷாட். வாங்க ஹெட்டாக விடுதா. இப்போ படுத்து கிடக்கலாம். இதே ப்ரோ பிளேயராக வந்தால் உங்களுக்கு சமாளிக்கவே முடியாது, சத்தியமாக சமாளிக்க முடியாது. ஆனால் நீங்கள் தான் கண்ட்ரோலாக உங்களுக்கு இது மாதிரி கீயை வச்சுக்கோங்க. ஃபயர் பட்டனு டேப் பிளேயராக இருந்தால் டேபுக்கு மட்டும் வச்சுங்க. அப்படி ஏன்டா சென்சிட்டிவிட்டியை மாற்றினேன், அதை மாற்றினேன், இதை மாற்றினேன்னா சொல்லாதீங்க. ஃபஸ்ட்டு நூப் பிளேஸ்லாம் சொல்கிறேன். ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன். ஏன் நூபு நாய் பேய் அதுமாரி தான் சொல்கிறீங்க தவிர
இப்போ கொஞ்சம் பெஸ்ட்டு காட்டணும். இப்போ நீங்களும் நூப்லேருந்து தான் வளர்ந்து வந்திருப்பீங்க ப்ரோ பிளேயர் வளர்ந்து. நீங்கள் அப்புறம் ரூம் மேட்ச்சில் அவன் தோற்றுலே இவெல்லாம் ஒரு பாட்டு அவன்லாம் ஒரு பாட்டு சொல்கிற அளவுக்குலாம் நான் இது பண்ணே. என்ன நீயும் சொல்லுவதானே அப்படியே கேட்டிங்கன்னா இல்லைங்க, சத்தியமாக சொல்ல மாட்டேன். தோற்று போகிறவங்க இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுன்னு தான் நான் சொல்லுவேன். சத்தியமாக நான் ரூபு பாட்டு அது மட்டும் சத்தியமாக சொல்ல மாட்டேங்க. அவங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள், அவங்களுக்கும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுக்கணும். அதை விட்டு கிண்டல்லாம் பண்ண அவங்களுக்கும் ஒரு மனசு கஷ்டமாக இருக்கும். இப்போ எனக்கும் இப்போ ஒரு ரூம் மேட்ச்சில் வந்து தோற்று போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இல்லை இந்த பையெல்லாம் ஒரு பாட்ரா டேப் பிளேயராக இருந்தால் மொக்க பிளேயராக அப்படின்னு எல்லோரும் சில பேர்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் விட்டுட்டு நான் ட்ரைனிங் கிரவுண்டில் போய் ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். தயவு செஞ்சு அது மட்டும் விட்டுருங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் அவங்களுக்கு கூட ஃப்ரெண்டாகி மட்டும் பாருங்கள், அவங்க நிலமை என்னன்னு உங்களுக்கு புரியும். சரி, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். எப்படி இந்த ஹெட்ஷாட்டு? சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல அதை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.